ஹாய் ஹலோ வெல்கம் டு ப்ளூ ஸ்டார் டிஎன்பிஎஸ்சி அகாடமி. நீங்கள் என்ன பார்க்க போகிறோம்னா அரசியலமைப்பின் பகுதிகள், அதாவது புதிதாக சேர்க்கப்பட்ட அரசியலமைப்பின் பகுதிகள் பார்த்தீங்கன்னா, தொடக்கத்தில் அரசியலமைப்பு கொண்டு வரப்பட்ட பொழுது 22 பகுதிகள் இருந்தது. தற்பொழுது 25 பகுதிகள் உள்ளன. வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பகுதி 4 அடிப்படை கடமைகள் ஆனது 42வது சட்டத்திட்டத்தின்படி 1976 சேர்க்கப்பட்டது. பகுதி 4A பகுதி 4A எப்போ சேர்க்கப்பட்டது? 42வது அமெண்ட்மெண்ட் 1976 சேர்க்கப்பட்டது. 76 சேர்க்கப்பட்டது. இந்த 1976 யாருடைய பீரியட்னா இந்திரா காந்தி பீரியடு. இந்திரா காந்தி பீரியட்ல தான் கொண்டு வந்திருப்பாங்க. ஓகே, நெக்ஸ்ட் பகுதி 9ங்கிறது பஞ்சாயத்து ஆனது 73வது சட்டத்திட்டத்தின்படி 1992 சேர்க்கப்பட்டது. 1992 73rd அமெண்ட்மெண்ட் 9வது பகுதி பஞ்சாயத்து ராஜ் சொல்லுது. ஓகே, 73வது அமெண்ட்மெண்ட். ஓகே, நெக்ஸ்ட் 9A பகுதி 9A நகர பஞ்சாயத்து ஆனது 74வது சட்டத்தின்படி 1992 சேர்க்கப்பட்டது. 74வது அமெண்ட்மெண்ட் 1992 பகுதி 9A சேர்க்கப்பட்டது. ஓகே, இந்த 92ங்கிறது யாருடைய காலகட்டம்? தமிழ்நாட்டில் ஜெயலலிதா பீரியடு. ஜெயலலிதா பீரியடில் கொண்டு வரப்பட்டது. அதாவது சட்டத்திட்டத்தை பொறுத்த வரைக்கும் அது நேஷனல் வைஸ் தான் பார்க்க முடியும். ஏன்னா அது பார்லிமெண்ட்ல தான் கொண்டு வருவாங்க. சட்டத்திட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்லிமெண்ட்ல தான் கொண்டு வர முடியும். ஸ்டேட் கவர்மெண்ட் கொண்டு வர முடியும். ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன பண்ண முடியும்? ஸ்டேட் கவர்மெண்ட் பரிசீலிக்க மட்டும்தான் முடியும். ஸ்டேட் கவர்மெண்ட் சட்டத்தை கொண்டு வர முடியாது, சட்ட திருத்தத்தை. ஓகே, நெக்ஸ்ட் பகுதி 9B கூட்டுறவு அமைப்புகள் ஆனது 97வது சட்டத்திட்டத்தின்படி 2011 சேர்க்கப்பட்டது. பகுதி 9B ஆனது 97வது அமெண்ட்மெண்ட் 2011 சேர்க்கப்பட்டது. 2011 சேர்க்கப்பட்டது. என்னது? 9B. என்னது? கூட்டுறவு அமைப்புகள் பற்றி. கூட்டுறவு
அமைப்புகள் பற்றி, கூட்டுறவு அமைப்புகள், கோஆபரேட்டிவ் இங்கே கூட்டுறவு அமைப்புகள் பற்றி சொல்வதுதான் இந்த 9B பகுதி. 97வது சட்டத்திட்டத்தின்படி 2011 சேர்க்கப்பட்டது. இது ரொம்ப முக்கியமான பகுதிகள், அதனாலதான் இது 4த்தையும் எடுத்து தனியா சொல்றேன் வீடியோவா. ஓகே, நெக்ஸ்ட் பகுதி 14A. பகுதி 14A பகுதி 14A தீர்ப்பாயங்கள். தீர்ப்பாயங்கள், ட்ரிபுனல்ஸ். ட்ரிபுனல்ஸ் 42nd அமெண்ட்மெண்ட் 1976 சேர்க்கப்பட்டது. ஏதாவது 42nd அமெண்ட்மெண்ட் படி 1976 சேர்க்கப்பட்டது. என்னது? தீர்ப்பாயங்கள் 14A. ஓகே, இந்த 42nd அமெண்ட்மெண்ட் பத்தி வேற என்ன சொல்லலாம்? This is the small constitution. அதாவது இந்த அமெண்ட்மெண்ட் 42வது அமெண்ட்மெண்ட்ங்கிறது ஒரு சிறிய அரசியலமைப்பு என்று கூறப்படுகிறது. சிறிய அரசியலமைப்பு. சிறிய அரசியலமைப்பு என்று கூறப்படுகிறது. ஏனென்றால் இந்த 42வது சட்டத்திருத்தமானது அதிகப்படியான திருத்தங்களை உள்ளடக்கியது. அதிகப்படியான திருத்தங்களை உள்ளடக்கியது. அதிகப்படியான திருத்தங்களை உள்ளடக்கியது. அதனால் இதை சிறிய அரசியலமைப்பு என்றும் அழைக்கிறார்கள். ஓகே, இந்த வீடியோ ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நம்புறேன். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, நல்லா படிங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.